ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு உமாஸ் ஹோம் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோடைய பேர் காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன். இது இங்கே பெங்களூரில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இங்கே ரோட் சைட் கடைங்களில் எங்கே வேணும்னாலும் நீங்கள் பார்க்கலாம். இது அவ்வளோ ஃபேமஸ். இதுக்கு இப்போ தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். நான் 2 காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, அரிசி மாவு, கரம் மசாலா, சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், நெய், சில்லி பொடி, இவ்வளோதாங்க. இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போல் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்குன்னா நம்ம ஒரு கிறிஸ்பினஸ்க்காக போடுறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அது ஒரு பைண்டிங்காக. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் போல் சில்லி பொடி, ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, நெய் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இது மட்டும் ஃபுல்லாக நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/2 கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் சாஸஸ் வச்சுருக்காங்க. சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப்பு, ரெட் சில்லி சாஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். தீ அதிகமாக வச்சா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மொத்த காலிஃப்ளவருமே கரிஞ்சு போயிடும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஏன்னா நான் வந்து எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு காய வைக்கல, அதனால் நான் ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டு ஒரு பீஸாக போடணும். ஏன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், கரெக்டாகவும் இருக்கும். ஒன்றா சேர்த்து பெசரி போட்டுட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரிங்க கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே வைக்கலாம். இதை இப்போது பாருங்கள், கலர் மாறி இருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி கலரில் வரணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் ஃபில்டர் பண்ணேன் இல்லைங்களா, அதிலேயே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் இல்லாமல் வரும். எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய்லாம் அடியில் போய் நின்றுடும். அடியில் பவுல் வச்சுருக்காங்க, எடுத்துடலாம். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கோம். தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போடலாம். இந்த ஆனியன் மட்டும் ரொம்ப கருப்பாக ஆகிடக்கூடாது. கண்ணாடி பதம் சொல்லுவாங்க. முக்கால் பதம் வந்த உடனே நம்ம மாற்றிக்கணும். கொஞ்சம் மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடணும். ரொம்ப தீஞ்சு போச்சுனாலும் அதோடைய ஃப்ளேவரே மாறி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அந்த மாதிரி டேஸ்ட் வரும். அது வாயில் வைக்கும் போது ஒரு மாதிரி ஆனியன் பல்லில் பட்ட நச்சுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். முக்கால் பதம் தான் வெந்திருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவரோடு சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவருக்கும் அதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், கேரட் போடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, கேப்சிகம், இஞ்சி பூண்டு மொத்தமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் எதுவுமே நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது. தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு, கிரேவிக்கு மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் போதுங்க. இவ்வளோதாங்க. ஆஃப் பாயில்னால் பாதி வெந்திருந்தால் போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கோபியோடைய கிரேவிக்கு இவ்வளோ தான் இருக்கணும். கொஞ்சமாக பெப்பர், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக பெப்பர் போட்டிருக்கேன். இப்போது இதில் சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க. மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ சாஸஸ் சேர்க்க போகிறோம். சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸுங்க. அதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த காரம் மட்டும் பத்தாது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வரணுன்னா க்ரீன் சில்லிஸ், ஆல்ரெடி அதில் க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கணும்.
நாங்கள் போடலை. நான் சாஸாகவே சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன், க்ரீன் சில்லி இது. ஏன்னா சின்ன சின்ன பசங்க சாப்பிடும் போது மிளகாலாம் ஏற்கனவே கேப்சிகம் போட்டிருக்கோம், அதில் க்ரீன் சில்லி போட்டிருந்தாலும் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கறதுக்கு முடியாது. சாஸாக போட்டுட்டோம்னா தெரியாது. அதனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறது. இது வீட்டில் செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரோடு கடைகளில் வேறு வேறு எண்ணெய்களில் சேர்க்குறாங்க. இது நம்ம வீட்டில் செய்கிறது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஒரு 2 ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. பாருங்கள், இவ்வளோதாங்க கிரேவி கன்சிஸ்டன்சி. இன்னும் ஒரு கொஞ்சோண்டு ப்ராசஸ் இருக்காங்க. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு 2 ஸ்பூன் தண்ணி போட்டு கரைச்சி ஊற்றிக்கணும். ஏன்னா அது கிரேவி மாதிரி வராது. அப்படியே இப்படி பண்ணால் தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும், திக்காக வரணும். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாயில் ஆன பிறகு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்க, இவ்வளோதாங்க. இப்போது இது நல்லா கொதித்து வரணுங்க. கொதித்து வந்துருச்சுன்னா கிரேவி ரெடிங்க. ரோட்டு கடைகளில் போடுற காலிஃப்ளவரை விட வீட்டில் நம்மளே செய்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்றது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கிற இப்போ காலிஃப்ளவரை அதில் போட போகிறோம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. எப்போவுமே காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தால் பக்கோடா போடுவோம், இல்லை ஒரு கிரேவி பண்ணுறோம் செய்கிறோம். அதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலிஃப்ளவர் கோபி ரெடி. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேணும்னா இதை கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம். நம்மளுடைய ரெசிபி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.